வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம். மனிதகுலம் உய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், ஞானிகள், சித்தர் புருஷர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவு கூர்வோம். அவ்வழிவாழ்ந்து குண்டலினி யூகம் என் உயிருணர்த்தி ஆசான் அருள் தந்தவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகிறது. நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வாழ்க்கை என்பதை பொதுவாக எல்லாரும் அமைதி மார்க்கமாக இல்லாம ஒரு போராட்ட மார்க்கமாகவே அமைத்துக் கொள்கிறார்கள் அல்லது அமைந்து விடுகிறது என்று சொல்லலாம். ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் சம அளவு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை இந்த சமுதாயத்தில். ஈவன் குடும்பத்திலையும் ஒரு சேர ஒரே மாதிரியான இல்வாழ்க்கை அமைவதில்லை. யாருடைய இல்வாழ்க்கை எடுத்தாலும் அதுல ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். சமுதாய பணிகளிலையும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். ஆங்கிலேயர் தொட்டு இன்று வர ஒரு போராட்டம் நடக்குது. என்னன்னா, நாங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம்னு சொல்ற ஒரு கோஷ்டி, ஜாதியை வைத்தே வாழ்கின்ற ஒரு கோஷ்டி. ஆனா ஜாதியை யாராலையுமே ஒழிக்க முடியல. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, வருகிற எம்பி தேர்தல் நடக்குது. யார் ஜாதி இல்லைன்னு சொல்றாங்களோ அல்லது சமுதாய நீதி, சமூக நீதின்னு சொல்லுவாங்க, தேடுறவங்களே பார்த்தீங்கன்னா ஜாதியினுடைய அடிப்படையில தான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க. கட்சி சார்புன்னு சொல்லுவாங்க, ஆனா எடுப்பாங்க. இதெல்லாம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள். இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பொழுது அது மானுட சமுதாயத்தை பாதிக்கும். நான் பார்த்திருக்கிற பல மனிதர்கள், அந்த பல மனிதர்கள் அவர்கள் கடைசி வர தன்னுடைய ஜாதியை முன்படுத்தியே வாழ்வார், ஜாதியை முன்னிறுத்தியே வாழ்வார். ஏன்னா அவர்களுக்கு இந்த சமுதாய அந்தஸ்து என்பது ஜாதி. ஒரு சிலர் பணக்காரர்கள் என்ற அளவிலே வாழ்வார். ஏன்னா அவர்கள் பொருளாதாரத்தை முன்னிறுத்தி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். இனிய சொல்ல போனா அதிகாரத்தில் இருப்பவர்கள். இந்த அதிகார வர்க்கம் என்பது சமுதாயத்திற்கு ரொம்ப தீங்கு தரக்கூடியது. அது ஒரு நச்சுத்தன்மை கொண்டது சமுதாயத்திற்கு. எப்படி ஜாதி, பொருளாதாரம் எப்படி நச்சுத்தன்மை கொண்டதோ அதே போல அதிகார வர்க்கம் என்பதும் நச்சுத்தன்மை கொண்டது. ஏன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய போதை கடத்தல், அது மிகப்பெரிய ஒரு இது. நான் அரசியலுக்காக பேசல, உதாரணத்துக்காக சொல்றேன். அவரை பிடிக்க முடியல. அவரை பிடிச்சாங்கன்னு சொன்னா, உயிரோட பிடிச்சிட்டாங்கன்னா சந்தோஷமான விஷயம்தான். ஆனா பிடிக்க முடியுமான்னு சந்தேகங்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அரசியல் தொடர்பு, பணக்காரர்கள் தொடர்பு, நடிகர்களுடைய தொடர்பு, இதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு ட்விட்டர்ல ஒரு பெண்மணி தவறான ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு, தவறான இல்ல, கருத்து வேறுபாட்டுது அப்படிங்கிறதுனால கோவையிலிருந்து அந்த பெண்மணியை அரெஸ்ட் பண்ணி திருச்சிக்கு கொண்டு போய் திருச்சியில ஜாமீன் எடுத்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அதிகார வர்க்கம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில். அப்போ இப்படி பல வகைகளில் நாம மக்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறோம். நீங்க ஒரு போலீஸ்காரனுடைய உயர் அதிகாரியாக இருந்தீங்கன்னு சொன்னா யூ கேன் என்ஜாய் திஸ். நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தீங்கன்னா
யூ கேன் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஒரு எம்பியாக இருந்தீங்கன்னா டெல்லி வரை யூ கேன் என்ஜாய் தட். ஆனா ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தான்னு சொன்னா அவன் சந்திக்க வேண்டிய விஷயங்கள் மிக கொடுமையானதாக இருக்கும். அதனாலதான் அங்க அதைத்தான் சொல்லணும், அவன் ஜாதியினுடைய அடிப்படையில் பாதிக்கப்படுகிறான். மதத்தின் பேரு கூட கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். ஜாதியின் அடிப்படை அதிகம், அடுத்து பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் வசதி படைத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நான் சமீபத்துல ஒரு கார்ல டிராவல் பண்ணேன், அது ஹையஸ்ட் லெவல் கார். அப்ப அந்த கார்ல போய் ஒரு கோயிலுக்கு முன்னால் நிறுத்தினேன். அப்போ அந்த டிரைவர் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு, ரொம்ப விலை உயர்ந்த கார். அப்போ அந்த காரை நான் இறங்கிட்டு நீங்க பார்க்கிங்கில் நிறுத்திருங்க, நான் கூப்பிடுறேன்னு சொன்னேன். இல்லை சார் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. நான் திரும்பி வர்றது வரை இந்த கார் கோயிலுக்கு முன்னாலதான் நிற்குது. எந்த இடத்துல கார் நிறுத்தக்கூடாதோ அதே இடத்துல நிற்குது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார், இந்த காரை பார்த்தா போலீஸ்காரங்கள்ல இருந்து யாருமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது மிகப்பெரிய பணக்காரர்களுடைய கார் அப்படின்னா. இதுதான் பணத்தினுடைய வலிமை. அது பொருளாதாரம் அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒரு வலிமை காட்டுதுன்னு பாருங்க சமுதாயத்தை. ஆனா ஒரு கோயிலுக்கு முன்னால ஒரு சாதாரண ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டவன் நின்னான்னு சொன்னா அந்த காவலர் அங்க நிற்க விடுவாரா? விட மாட்டான். அதிகாரம் என்பது அதை விட கொடுமையானது. நம்ம முதலே சொன்னது போல அது என்ன வேண்டுமானாலும் செய்யும், யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறியும் இந்த சமுதாயத்தில். அப்படி இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த மானுட சமுதாயம். அது நம்ம நாடு மட்டுமல்ல, ஒரு நாட்டுகளுக்கும் மாறுபடும். ஆனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் நாடுகள்ங்கிறது ஒரு ஒத்துழைப்பு தர ஒரு எல்லாம் கம்யூன் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நீங்க கம்யூனிஸ்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அலுவலகத்துல வேலை செய்யும் பொழுது அவர் மேனேஜர், குமாஸ்தா, பியூன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அடிப்படையில அவங்களுக்கு பங்களிக்க வேண்டிய அரிசி, அதாவது ரேஷன், சம்பளம் என்பது பெரிய விகிதாச்சார மாறுபாடு என்பது இருக்காது. ஒரே மாதிரி தான் இருக்கும். குவார்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், கம்யூன் இணைந்திருப்பது. ஆனா அந்த கம்யூனிசம் கூட இப்போது இந்தியாவில் உலகத்தில் தோற்று போய்விட்டது. ஏன்னா அங்கும் கூட லஞ்ச லாவண்யங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டுல கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் உயர்ந்த தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் பதவி போன பொழுது கையில இருக்கிற ஒரு சூட்கேஸை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்ற முதலமைச்சர்கள், கம்யூனிஸ்ட் முதலமைச்சர்கள் உண்டு. இன்னும் கூட கேரளாவில் கொஞ்சம் பார்க்கலாம், இப்போ அங்கேயும் கெட்டு போயிடுச்சு. நான் ஒரு முறை கோட்டயத்துல ட்ரெயின் ஏறதுக்காக நின்று, அப்போ ட்ரெயின் ஏற நின்னப்போ கோட்டயம் டு கொல்லம், அப்போ ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் வருது, ட்ரிவாண்ட்ரத்துல ஒரு ட்ரெயின் வருது. பெரிய கூட்டம் இல்லை, ஒரு 2 போலீஸ் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த ட்ரெயின் வந்தது, ஐ வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின். இந்த ட்ரெயின்ல சிஎம் இறங்கினார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். சிஎம் இறங்கினாரு, 2 போலீஸ் சல்யூட் பண்ணாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. இது அங்க உள்ள கம்யூனிஸ்ட் தத்துவம். காங்கிரஸ் அமைச்சர்களும் அப்படித்தான் இருப்பாங்க அங்க கம்யூனிஸ்ட் கேரளாவில். அங்க ரொம்ப நம்ம இதுல இன்னைக்கு ஒரு முதல் மந்திரி வர்றாருன்னு சொன்னா, ஒரு எம்எல்ஏ வர்றாருன்னு சொன்னா எத்தனை கார் வளம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதிகார போதைகள் இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய பணம். அப்ப எங்க ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதான் சொன்னேன், அப்படிப்பட்ட கம்யூனிசம் கூட தோற்று போய்விட்டது. ஏன்னா மக்களுக்கு ஆடம்பரத்தை தான் விரும்புறாங்க எல்லாரும். ஒரு 15, 100 கார், 200 கார்ல வந்தாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க மக்கள். ஏழை போல வந்தா அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஒரு வகையில மக்களே ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் கூட ஒரு சந்தேகம் உண்டு. இப்படித்தான் மனித வாழ்க்கை வாழ்வு. இப்ப இந்த மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் அற்று
வாழ வேண்டும், இந்த சமுதாயத்தினுடைய பாதிப்புகள்ல இருந்து மனிதன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா அதற்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். இந்த ஆன்மீகத்துல நீங்க ஆன்மீகமாக இருக்கட்டும், ஒரு முறை இருக்கட்டும். நேற்று ஒரு அன்பர் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு இந்து, ஆனா நான் கோயிலுக்கு போறதே இல்லை. ஐ எம் ஹிந்து, பட் ஐ எம் நாட் கோயிங் டு டெம்பிள். நான் காலையில இறங்கி இறைவன்கிட்ட இந்த நடக்கக்கூடியது நல்லதாக இருக்கட்டும், நான் செய்யக்கூடியது நல்லதாக இருக்கட்டும், என்னுடைய தொழிலை தொடங்கி விடுகிறேன். எனக்கு கோயிலுக்கு போறது கூட நேரம் இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனை அவனை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய எண்ணம், சொல், செய். அதைத்தான் அருள் தந்தவங்க சொல்லுவாங்க, மனம் போல வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ளக்கூடிய இடம் உங்களுடைய எண்ணம், சொல், செயல்ல தான் இருக்குது. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் சொன்னா சமுதாயத்திற்கு ஒரு பாடம் கொடுக்க வேண்டும். என்ன பாடம்? பதுக்கல் என்பது இருக்கக்கூடாது. நீங்க இன்னைக்கெல்லாம் உணவு பற்றாக்குறை இல்லை, ஏன்னா ஹைபிரிட் வெரைட்டிஸ் வந்துடுச்சு. அதனால அரிசி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பங்கீடு. எல்லாம் குப்பையில தான் கொட்டுறாங்க. எங்க வீட்டு பக்கத்துல குப்பை தொட்டி இருக்குது, அங்க பாத்தீங்கன்னா அரிசி கொட்டாத நாள் இருக்காது. எப்பமாவது ஒரு தடவை பாத்தீங்கன்னா மூட மூடையா கொட்டியிருப்பாங்க. ஏன்னா கெட்டு போன அரிசி வீட்டுல ஸ்டாக் வச்சுட்டு சாப்பிட முடியாம கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. உணவுகளை கொட்டுறாங்க, சாப்பிட்டுட்டு மீதியை இந்த குப்பை குறைகள் அவ்வளவு கொட்டுறாங்க. இன்னைக்கு சர்ப்ளஸ் ஆயிடுச்சு இந்தியாவில். எங்க ஒரு மூலையில பகிர்ந்தளிப்பதற்கு இடம் இல்லாம கிடக்கு, பாக்கி இடமெல்லாம் அப்படித்தான் இருக்குது. அப்போ இங்க என்ன தேவை? தன்னுடைய தேவையை சரிவர பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதனால அருள் தந்தையவர்கள் முதல்ல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். வாழ்க்கை தத்துவத்துல முதல்ல அவங்க கொடுக்கறது அதுதான். உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீங்க பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், நிறைவு செய்து கொள்ளுங்கள். ஆனா அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைத்தல் என்பதும் கூடாது. அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைக்கும் பொழுது அது பதுக்கலாக மாறுகிறது. அப்ப யாருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியமோ அது கிடைப்பதில்லை. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் மூட மூடையா அரிசி வாங்கி வைப்பாங்க. இப்ப எல்லாம் அது கிடையாது. ஏன் மூடையா அரிசி வாங்கி வச்சாங்கன்னு சொன்னா, ஒரு மூடை வாங்கி வச்சாங்கன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு ஓடும். இப்ப வாங்குற அரிசி இப்ப ஹைபிரிட் வெரைட்டி 40 நாள் ஆச்சுன்னா புழு அடிச்சிடும், இல்ல கெட்டு போயிடும், பொம்மியாயிடும். அதனால பதுக்கல் என்ன? இல்லைன்னா எல்லாமே பதுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா பதுக்கக்கூடிய பொருளை பதுக்குறாங்க இல்லையா? அது போல. அப்போ ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்க கூடாது. இப்போ போன மாசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 3 வாரங்களுக்கு முன்னால கோயம்பேட்டுல கார்லிக் என்னுடைய விலை 450 ரூபாய். இப்ப இறங்கி 250 ரூபாய்க்கு வந்துடுச்சு. என்னன்னா கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்பட்டது உண்மைதான். ஆனா சில வியாபாரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஸ்டாக் பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல அதனுடைய விலையை அதிகமாக, இந்த டிமாண்ட் கம்மியாகும் பொழுது, சப்ளை கம்மியாகும் பொழுது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடியது. whenever the supply decreases, the demand increases, the price will rise என்பது. இது ஒரு சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒன்றுங்க. அப்ப அதை தவிர்க்கணும்னு சொன்னா தன்னுடைய தேவைகளை தேவைக்கு ஏற்ப தன்னை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு இருக்கு. அதனாலதான் அரசாங்கம் இந்த ரேஷன் கார்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஒரு 3 தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையில தேவைங்க. ஒன்று உணவு, நீர். இரண்டாவது உடுத்த உடை, இருப்பிடம், அதே போல கழிப்பிடம். அடுத்து கல்வி, அதை விட முக்கியம் சுகாதாரம். இன்னைக்கு உணவு பொறுத்தளவுல இன்னைக்கு நமக்கு சரியா இருக்கு, நம்ம நாட்டை பொறுத்தளவுல, இந்திய நாட்டை பொறுத்தளவுல. பட் இன்னைக்கு இந்திய நாட்டிலையும் குறிப்பாக இன்னைக்கு அண்டை மாநிலங்களை விட மிகவும் மோசமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழ்நாடுல. கல்வியிலையும் வேற ஒன்று சொல்ல வந்தேன், விட்டுட்டேன். கல்வி, சுகாதாரம், இந்த ரெண்டும், கல்வியும் சுகாதாரமும் படு மோசமாக இருப்பது சவுத்துல, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுல.
அது கொஞ்சம் கொஞ்சமா கேரளாவையும் பற்றி கொண்டு போகுது கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா அங்க அரசாங்க ஆஸ்பத்திரியை நல்லா வச்சிருக்கிறாங்க. கேரளாவில் வந்து அரசாங்க ஆஸ்பத்திரிகள் வந்து நல்லா வச்சிருக்கிறதுனால அதிகமான இது கிடையாது. மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் நல்லா செயல்படுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் காலேஜஸ் அவ்வளவு சீராக செயல்படுவதில்லை. அதனால என்னன்னா தனியாரினுடைய நிலைப்பாடுகள் என்பது சாதாரண மனிதர்களை அது சீரழிக்கிறதே சொல்லலாம். தொடர்பு இல்லாம இருக்கும். அதாவது நம்ம என்ன சிகிச்சைக்கு போறோம் அப்படிங்கிறது சம்மந்தம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி சுகாதாரம் மிகவும் அவசியமான ஒன்றுங்க. கல்வி மிகவும் அவசியம். கல்வி வந்து என்னைக்குமே சமுதாயத்தில் விற்கப்படக்கூடாது. சமுதாயத்துல கல்வி என்பது என்றுமே இலவசமாகத்தான் இருக்கு. இது வந்து சமுதாயத்துல இல்லை அப்படின்னு சொன்னா சமுதாயத்துல அது ஒரு போட்டியாகவும் அது வேறு விதமாகவும் மாறும். அதனாலதான் கல்வி இன்னைக்கு மிகப்பெரிய போட்டியாக மாறிடுச்சு. போட்டியாக மாறினதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா காம்படிட்டிவ் அதிகம். எதுக்கு படிக்கணும்னு தெரியாமே குழந்தைகள்லாம் இன்னைக்கு படிக்கிறாங்க. அதான் அடிப்படை தேவைகளை புரிந்து கொள்ளாத பொழுது இந்த காம்படிஷன் என்பது இன்க்ரீஸ் ஆகும். கடைசியில் என்ன சாதிக்க போற? நான் வந்து பேங்க் வந்து லாஸ்ட்ல கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் வாங்கிட்டு ரிட்டையர்டு விஆர்எஸ் வாங்கிட்டேன், நான் ஓய்வு பெற்றுட்டேன், போதும் அப்படின்னு சொல்லி. இப்ப என்னை விட லோயர் லெவல்ல இருந்தவங்க இருக்கிறாங்க, ஹையர் லெவல்ல இருந்தவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன சாதிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நத்திங். இப்ப நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கூட அவங்களால திருப்தியா சாப்பிட முடியல. அப்ப என்ன, எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு தான், இதுதான் தேவை. அப்போ சாதாரணமாக வேலை செய்பவனுக்கும் உணவு தான், ஒரே வயிறு தான். ஹையஸ்ட் ஆபீசருக்கும் ஒரே வயிறு தான். இதை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா சில மாற்றங்கள் சமுதாயத்துல வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு வாய்ப்பு. அதான் சொல்றோம். இதுலதான் கம்யூனிஸ்ட் வந்து சக்சஸ் பண்ணிச்சு. கம்யூனிஸ்ட்ல வந்து ஈக்குவல், எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க நண்பர்களே. அப்போ இதெல்லாம் மாற்றி வைக்கக்கூடிய திறன் வேணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு ஆன்மீகம் என்பது கண்டிப்பாக அவசியம். என்னைக்கு ஆன்மீகத்துல நம்ம உயர்வு கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்ல இருந்து விலகி கொள்ளவும். there is no superior or inferior, உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம வர முடியும். அந்த அளவுல நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆன்மீகம். அதனால அருள்தந்தையர்களுடைய இந்த வேதாத்திரிய தத்துவம் என்பது ஒரு முழுமையான வாழ்வுக்கு, உங்களை வந்து ஒரு முழுமையான வாழ்வுக்கு கொண்டு செல்வது. சார் நான் பொருளாதாரத்துல உயர்ந்து இருக்கிறேன், எனக்கு வேதாத்திரியம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக அங்கும் தேவை. எனக்கு பொருளாதாரத்துல நிறைவில்லை, அங்கும் வேதாத்திரியம் தேவை. நான் நடுநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அங்கும் வேதாத்திரியம் தேவை. நான் இந்த உடுமலைப்பேட்டையில அந்த அறிவு திருக்கோயில் ஓப்பனிங் அதை கோஆர்டினேட் பண்றது நான் தான் போயிருந்தேன். எஸ்கேமியா வந்து திறந்து வச்சாங்க. அப்ப அவங்க ஆண்டு மலர் வெளியிட்டாங்க. இந்த ஆண்டு மலர் வெளியிட்ட பொழுது அந்த இதழை வாங்குவதற்கு முதல் பெண்மணி யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளி பெண்மணியை வச்சு அவரு பொன்னிச்சாமியான்னு இருந்தார், அவரு மறைந்து விட்டார். அவரு வந்து அந்த பெண்மணியை வாங்க வச்சாரு. யாருக்கும் பிடிக்கல, ஸ்டேட்ல இருந்தவங்களுக்கு பிடிக்கல. என்னடா இது ஒரு மாதிரி அழுக்கு சேலையை கட்டிட்டு வந்திருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் அவரை அந்த அம்மாவை அவாய்ட் பண்ணாங்க. ஒண்ணு நடந்த சம்பவம். ஆனா அவரு வந்து விடாப்படியா நின்றார், அந்த அம்மா தான் வாங்கணும்னு சொல்லி அந்த அம்மாவை வாங்க வச்சார். அப்போ அவர்கிட்ட கேட்டோம். அதுக்கு முன்னாலே அவர் சொன்னார் விஷயத்த என்னன்னா, அறிவு திருக்கோயில் கட்டுறதுக்கு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். அப்போ இந்த அம்மா வந்து இப்போ அந்த இதுக்கு முன்னால கூட போய்கிட்டு இருந்திருக்குது, இந்த கூலி தொழிலாளி அம்மா என்ன போய்கிட்டு. அப்போ அதை கேட்டு இருக்குது, எதுக்கு நீங்க வசூல் பண்றீங்க? இப்படி நாங்க ஒரு கோயில் கட்டுறோம்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, கூலி தொழிலாளி ரொம்ப பார்த்தாலே ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடிய லேடி. அது என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்து தன்னுடைய ஒரு மாச சம்பளத்தை கொண்டு வந்து அப்படியே கொடுத்துருக்கு அவர்கிட்ட. சில்லற காசுகளா சேர்த்து வச்சு ஒரு மாச சம்பளத்தை கால்குலேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துச்சு. அப்போ அவரு எவ்வளவு கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குன்னு பாருங்க. இப்படி வாழ முடியும். அதைத்தான் எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா,
ஒரு மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் பிறருக்கு உதவி வாழ முடியும். நான் வசதி படைத்தவன், ஐ எம் மிடில் கிளாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஐ எம் மிடில் கிளாஸ், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க சார், ஐ எம் லோயர் கிளாஸ், ஐ எம் பெக்கிங், அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த நிலையில் வாழ்ந்தால் கூட பிச்சைக்காரனுக்கு கூட உதவி செய்ய முடியும். பிச்சைக்காரன் கூட உதவி செய்ய முடியும் பிறருக்கு. அவனுக்கு இன்னைக்கு வருமானம் இருக்கு. வருமானம் இல்லாம அவன் பிச்சை எடுப்பது இல்லையே, இருக்குது. பிறருக்கு உதவி செய்ய முடியும். மிடில் கிளாஸ் தப்பிக்க கூடாது, உதவி செய்யலாம். பணக்காரர்கள் கேள்வியே இல்லை, உதவி செய்யதான் ஆக வேண்டும். அப்ப எந்த நிலையில் ஒரு மனிதன் தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு சமுதாயத்திற்கு உதவக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்வதற்கு, அதுதான் ஒரு முழுமையான மனிதன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இப்படித்தான் நம்ம சொல்றோம். நம்ம உதவி செய்யாமல் வாழ்ந்தா, நான் என்னுடைய வீட்டை கவனித்துக் கொண்டு நானே வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னு சொன்னா இட்ஸ் அ செல்ஃபிஷ். அது ஒரு சுயநலமான வாழ்க்கையாக மாறுது. அதனாலதான் அருட்தந்தை அவங்க அந்த வாழ்க்கை தத்துவத்தை கொடுத்துட்டு வரும் பொழுது அறநெறி வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. நண்பர்களே, இந்த ஒரு இடத்துல நான் ஒண்ணு குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். இந்த வாழ்க்கை தத்துவம்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அது அகத்தாய் மனவளக்கலை 2ஆம் பாகத்துல இருக்குது, முதல் பாகத்துல இல்ல, 2ஆம் பாகத்துல தான் வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க சரிவர கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த வாழ்க்கை தத்துவம் தன்னுடைய தேவைகளையும் காப்புகளையும் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய எண்ணம் மிகையான எண்ணங்கள் வராது. எண்ணங்கள் சரிவர அமைந்தது என்று சொன்னால் ஆசையை சீரமைக்க வேண்டியதில்லை. ஆசையை நீங்க சரியாக சீரமைத்துக் கொண்டால் உங்களுக்கு சினம் வராது. சினம் வராமல் பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அருகுணங்கள் உங்களிடம் வராது. ஆசை, சினம், இந்த 2ல தான் நிற்குது எல்லாமே. இதை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுலதான் அறநெறி வாழ்க்கைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த அறநெறி வாழ்க்கையில 3 விஷயம் சொல்றாங்க: ஒழுக்கம், கடமை, ஈகை. இது ஒருங்கிணைந்த வாழ்க்கை. இந்த அறநெறி வாழ்க்கை வாழ்பவர்களால் தான் இறைவனை வணங்க முடியும், அல்லது இயற்கையோடு ஒன்ற முடியும், தீயவற்றிலிருந்து விலக முடியும், பிறருக்கு உதவ முடியும். அறநெறி வாழ்க்கை. தானும் உழைக்கணும், பிறருக்கு உதவணும். இதுதான் அந்த அறநெறி வாழ்க்கையில் அமைந்திருக்கு. இந்த அறநெறி வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒழுக்க வாழ்க்கை வாழணும். டாஸ்மாக்கு போறவன், டாஸ்மாக் சொன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் டாஸ்மாக் தெரியும். டாஸ்மாக்கு போறவன் பிறருக்கு உதவி செய்து வாழ முடியாது. நீங்க டாஸ்மாக் போறவன் என்ன பண்ணுவான், முடிச்சுட்டு சாயந்தரம் திருப்பி கையேந்துவான், வீட்டுல மனைவி அடிப்பான். முந்தா நேற்று கூட ஒரு குடும்பத்துல இருந்து பெரிய சிக்கல், அந்த அம்மா சொல்றாங்க, குடிச்சிட்டு அடிக்கிறான் சார், நான் என் பிள்ளைய கொண்டு போய் எங்க மாமனார் வீட்டுல விட்டு நான் தனியா போயிடுறேன் சார். நீ தனியா போயிருமான்ட்டு நான் எவ்வளவு நாள் அடி தாங்குவாங்க. அதை மூடவும் மாட்டேங்கிறாங்க. என்னென்னமோ சொல்லி பாக்குறோம், பெரிய பெரிய ஆலைகளை வைத்துக்கொண்டு மூடுறோம்னு சொல்லிட்டு மூட மாட்டேன்னு சொல்லி சிக்கல். இப்ப அதை விட மோசமானது பெத்தடின்னு வந்துச்சு. மஃபியா கும்பல் வந்துச்சு தமிழ்நாட்டுல, மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஜாக்கிரதையா இருங்க எல்லாரும். அப்போ இந்த சமுதாயத்தில் உழைப்பவன் பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒழுக்க வாழ்க்கை வாழ வேண்டும். ஒழுக்க வாழ்க்கை என்பது என்ன? தனக்கும் பிறருக்கும் தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு விளையாத ஒன்று. டாஸ்மாக்கு போனா, கஞ்சா அடிச்சா உடல் கெட்டு போகும்னு தெரியும், அப்ப அந்த செயலுக்கு செல்லக்கூடாது. ஒழுக்க வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுகளை பாதுகாக்க வேண்டும். அதை காரணம் கொண்டோம், சிக்கல் வரும், சண்டை வரும், எல்லாம் வரும். அது கொஞ்ச நேரம் தான், இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு அது போயிடும். நீங்க அந்த சண்டை போட்டதுக்கு அப்புறம் கணவன் மனைவி கிட்ட ஒரு நெருங்கி வரும் பொழுது அது ஒரு அற்புதமான நிலைகள் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், அனுபவங்கள் இருக்கும். அதனால குற்றங்களை பிடித்து வைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அதனால அந்த உறவுகளை வளர்க்க வேண்டும். ஒரு பாசம் வரணும். ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னா மனைவிக்கு துன்பம்னு சொன்னா கணவன் உள்ளூர அழுகணும். கணவனுக்கு துன்பம் வருதுன்னு சொன்னா உள்ளூர மனைவிக்கு கண்ணீர் பிதுங்கிட்டு வரும். அதுதான் உண்மையான அன்பு. மற்ற சண்டை போட்டு கிடப்பாங்க, நீ ஒண்ணுக்காகாத ஆளும்பாங்க, நீ சரியில்லைம்பாங்க, நீ சமைக்கிறதே சரியில்லைம்பாங்க. ஆனா ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் நீ வைக்கிற சாம்பார் தான் நல்லா இருக்கு.
இதான் உண்மையான அன்பு. இந்த உறவுகளை வளர்க்க வேண்டும். இந்த ஒழுக்க வாழ்க்கை என்று வாழும் பொழுது இந்த மாதிரி நாம வாழ்க்கையை மாற்றியமைத்துக் கொண்டு வாழ்ந்தால்தான் பிறருக்கு உதவி செய்து வாழ முடியும். பிறருக்கு உதவி செய்யாமல் நீங்கள் அறநெறி வாழ்க்கை என்பதை வாழவே முடியாது. We are dependent or mingled with the society. சொசைட்டியோடு இணைந்துதான் நம்ம வாழ்ந்தாக வேண்டும். அப்ப அந்த இணைப்பு எவ்வாறு இருக்கிறதுன்னு பாருங்க. எனக்கு சமுதாயத்தோடு இணைஞ்சிருக்கிறேன்னு சொன்னா அந்த சமுதாய இணைப்பு எவ்வாறு இருக்கிறது? நான் சமுதாயத்தோடு இணைஞ்சிருக்கிறேன். காரணம், நான் மனவளக்கலை பேராசிரியர் என்பதனால சமுதாய மக்களுக்கு நான் உதவி செய்யறேன். எத்தனையோ பேரு அமைப்புகள் என்கிட்ட வந்து உதவிக்கு வர்றாங்க. முதல்ல நிறைய கொடுத்தா கூட இப்ப இயன்ற அளவு உதவி செய்கிறேன். பண உதவியாக செய்யறேன், பொருளாதார உதவியாக செய்யறேன். நான் சமுதாயத்தோடு இணைந்திருக்கேன். அப்ப என்னுடைய இணைப்பு எவ்வாறு இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இணைப்பாக இருக்குது. நான் பெறுகிறது இருக்கலாம், சமுதாயத்தோட இணைந்திருப்பது எனக்கு தேவையை நான் பூர்த்தி செய்யக்கூடியதும் இருக்கலாம். ஆனா எது அதிகமாக இருக்கணும்னு சொன்னா, சமுதாயத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய இணைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் கடமை ஈகைன்னு சொல்றாங்க. கடமை ஈகை ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். கடமைங்கிறது உனக்கு கொடுக்க அலாட் பண்ணாது. ஈகை என்பது அதை தாண்டி நீ பிறருக்கு கொடுப்பது. டியூ டு த சொசைட்டி, அதான் டியூட்டின்னு சொல்லுவாங்க. டியூ டு த சொசைட்டி. எதை நீ சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொண்டாயோ அதை நீ திருப்பி செலுத்துவது. இப்போ பேங்க்ல இருந்து வாங்கிட்டோன்னு சொன்னா டியூ கட்டணும்பாங்க. ஏன்னா நீ வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப சமுதாயத்துல நாம நிறைய வாங்கி இருக்கிறோம். ஒரு ஒரு பிறந்த உடனே மருத்துவர், மெடிக்கல்ஸ், ஒரு டாக்டர், பின்னால ஆசிரியர்கள், 1ஆம் கிளாஸ்ல இருந்து காலேஜ் முடிய இத்தனை பேர் நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஹவு டு ரிப்பீட் தம்? 1ஆம் கிளாஸ் டீச்சரை போய் படிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம சுத்தி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களை கண்டு நம்ம அவர்களுக்கு என்ன உதவி தேவை என்பதை பார்த்து அறிந்த இடல், பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அறிந்து பிச்சை எடு. நீ கூட எங்க வாசல்ல ஒரு அம்மா உங்களுக்கு கொடுங்க, ஏதோ ஒண்ணு சத்தம் கொடுத்துச்சு. பார்த்தேன், நிறைய பேர் ஏமாத்துற ஆளுங்க நிறைய வருவாங்க. பார்த்தேன், ஒரு வயசானது 70-75 வயசுக்கு மேல இருக்கும். ஒரு ஈகை கொடுத்தேன், நான் நிறைவோட கொடுக்குறேன். ஏன்னா இது சாப்பாட்டுக்கு உழைக்க முடியாத உடல்நிலை இருக்குது, கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. பாத்திரம் மருந்து பிச்சை எடு. அப்ப சமுதாயத்திற்கு நாம உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை, இதுதான் சமுதாய இணைப்பு என்று சொல்லக்கூடியது. யூ ஆர் நாட் அட் ஆல் டிட்டாச்டு ஃப்ரம். நீங்க சமுதாயத்துல யாரையுமே தொடர்பு கொள்ளாமல் நான் வாழ முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. அதனால இந்த சமுதாய இணைப்பு என்பது நீங்க எங்க ஏற்படுத்திக் கொள்ளும். அதனால நமக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த மனவளக்கலை. ஆனா மனவளக்கலை மன்றங்கள்லயும் போய் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. நான் பொறுப்பாளர், நீ அருள்நிதி, நீ பேராசிரியர், நீ அறங்காவலர், அந்த மாதிரி வேறுபாடுகள் வரக்கூடாது. There is no judgment. When there is a judgment, there is no love. If you want love, there is no judgment. அப்ப அங்க அறங்காவலரும் கிடையாது, பேராசிரியரும் கிடையாது, பொறுப்பாசிரியரும் கிடையாது. இட்ஸ் எ ஹியூமன். அவ்வளவுதான். அப்போ அங்க அந்த நிலையில் மனத்தை வைத்துக் கொள்ளணும் நண்பர்களே. அப்போ ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்து சமுதாயத்திற்கு ஒரு பணி செய்வது, இந்த ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் சொன்னா நிச்சயமாக அது நம்மளை வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்குள் இழுத்து செல்லும். சார், நம்ம வந்து பொதுவாக ஒரு ஆன்மீகம் என்பது உங்களை தேடி வர வேண்டும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, குரு என்பவர் தானாக வருவார். எனக்கு உண்மையிலேயே குரு என்பவர் தானாக வந்தார். நான் ஒரு இடத்துல போய் நீர், அப்ப எங்க வீட்டு பக்கத்துல தண்ணீர் கிடையாது, சப்ளை கிடையாது, பைப் வாட்டர் தூரத்திலே பிடிக்கணும். நான் வந்து கம்யூனிஸ்ட் தத்துவத்துல கொஞ்சம் ஈடுபாடு கொண்டு அப்படியே கடவுள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதாவது உருவம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். கடவுள் இருக்கிறாரு, ஆனா உருவம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுல தெளிவாக இருந்தேன். அப்ப அந்த வீட்டுல நீர் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்ப அந்த பாப்பா வந்து வெளியே வந்து அது நீர் பிடிக்க வந்துருந்துச்சு, தண்ணி பிடிக்கிறதுக்காக குடத்தை எடுத்துட்டு வந்துருந்துச்சு. அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டேன். தவம் செய்யறாரு அப்படின்னு. தவம் செய்யறாருன்னா ஒரு கிண்டல் அடிச்சேன். எந்த உருவத்தை வைத்து தவம் செய்கிறார் அப்படின்னு கேட்டேன். உருவமே இல்லைன்னு. உருவமே இல்லைன்னு ஒண்ணு பட்டீர்னு ஒரு அடி. உருவமே இல்லாம தவம் செய்யறாருன்னு சொன்னா அப்படியே என் மண்டைக்குள்ள ஒரு மின்னல் இறங்குனது போல உண்டு. நான் உடனே எல்லாம் வச்சுட்டு அவர் தவம் செய்ய முடியறது வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதை நினைச்சு தவம் சேர்த்தீங்க? இறைவனை நினைத்து. உருவம் இருக்கா? இல்லை. அப்ப என்ன கொடுங்க தீட்சை எனக்கு உடனே கொடுங்கன்னு கேட்டேன். மறுநாளே கூட்டிட்டு போய் மறுநாளே எனக்கு தீட்சை கொடுத்தாரு.
தீட்சை எடுத்த 15வது நாள் மகரிஷியை மீட் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு, மகரிஷி அருட்பார்வை பாய்ச்சினார் ஆகினை. குரு என்பவரை நான் பாருங்க, இதுக்கு தவம் செய்யணும்ட்டு போகல, கிடைச்சது எனக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாருக்கும் அப்படி கிடைச்சா நல்லது. நாம எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை சரிவர அமைத்துக் கொள்ளும் பொழுது இறைவன் என்பவன் நம்மை நாடி வருகிறான், குரு என்பவர் நம்மை நாடி வருகிறார். அப்ப எதுல அமையுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒழுக்க வாழ்க்கை. அதனால தாங்க இந்த பகுத்தறிவாளர்கள் இருக்கிறாங்கப்பா. யாரும் அரசியல் பேசுறேன்னு நினைக்காது. பகுத்தறிவாளர்கள், கம்யூனிசம், இதெல்லாம் ஒரு உயர்ந்த வாழ்க்கைங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நமக்கிட்ட யாருமே. ஏன்னா பகுத்தறிவாளர்களும் பணம் சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டவாதிகளும் பணம் சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க. பொதுவாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவங்க பார்ட்டி தான் சம்பளம் கொடுக்கணும். அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்தை வந்து பார்ட்டிக்கு கொடுத்துடணும். லஞ்ச லாபனையும் வாங்கக்கூடாது. சிலர் முயற்சி பண்றாங்க. ஆனா இன்னைக்கு ஃபண்ட்ஸ் நிறைய அலர்ட் ஆகுது, நிறைய எடுத்துடுறாங்க கம்யூனிஸ்டர்கள். எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொல்லி, இதெல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு வந்துச்சு. ஆனா அவங்களே ஏற்றத்தாழ்வுகள் உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அவர்கள் வாழ்வது ஒழுக்க வாழ்க்கையாக இருக்கும். நான் என்னுடைய கல்லூரி முடிக்க போகிற சமயத்தில், இடைப்பட்ட காலகட்டத்தில் தட்டச்சு டைப்ரைட்டிங் படிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு இஷ்யூ வந்துச்சு. அந்த இஷ்யூல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய ஒரு நேதாவுன்னு சொன்னா லீடர், அவர் தான் எங்களை கொஞ்சம் கைடு பண்ணார். அவரு பேர் முஸ்லீம், அவர் வந்து எக்காவுன்னு சொல்லுவாங்க, அவர் பேர் எக்காவுன்னு சொல்லுவாங்க. அருமையான மனிதர், அருமையான மனிதர். நான் பார்த்த அளவுல கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப அருமையான மனிதர். திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரு பஞ்சாயத்துல வந்து எலெக்ஷன் நின்னப்போ இஸ் எலெக்டட் அன்அப்போஸ்டு. ஒரு சுயேட்சையாளர் நின்னாங்க, பட் ஹையஸ்ட் மார்ஜின் பஞ்சாயத்துல வெற்றி பெற்று அவர் நின்னார். மக்கள் எல்லாருமே அவரை செலெக்ஷன் பண்ணாங்க. கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே இறந்து போனார். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாலதான் இறந்து போனார். இப்ப நான் சொல்ல செல்லவே அவருடைய இனிமையான முகம் எனக்கு தெரியும். இஸ் எ மலையாளி முஸ்லிம், பட் சமுதாயத்திற்காக அவ்வளவு உழைப்பு கொடுத்தார். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் he will stand first. அவர் உணவுக்கு தவிர வேற எதையும் அவர் வாங்கிக் கொள்வதில்லை. பார்ட்டியே அவருக்கு சம்பளம் கொடுத்துரும். இந்த இதுல இருந்து அப்ப அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்பவர்கள் இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க. நமக்கு தெரிய மாட்டாங்க, நம்ம மதிக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து தெரியாம வாழ்கிறாங்க அப்படிங்கிறத விட நல்ல மனிதர்களை நாம மதிப்பதில்லை. அராஜகம் பண்றவங்களுக்கு தான். ஏன்னா அது நமக்கு இன்னைக்கு மக்கள் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம், குறை சொல்ல முடியாது. நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். அன்பர்களே, அந்த அளவுக்கு கூறிக்கொண்டு இன்னும் கொஞ்சம் பேசலாம். நேரம் கருதி நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.